அடுத்ததாக அல்லாஹு தஆலா இங்கே ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்றார். என்னென்றால் ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. நிச்சயமாக கஷ்டத்துடன் இலேஸ் இருக்கிறது, நிச்சயமாக கஷ்டத்துடன் இலேஸ் இருக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த ஒசுர் என்ற கஷ்டம் ரெண்டும் மாரிஃபாவாக வந்திருக்கு. மாரிஃபா என்றால் அலிஃப்லாமோடு வந்திருக்கிறது. அல் அல் உஸ்ர். யுஸ்ர் ரெண்டுமே நக்கிராவாக வந்திருக்கு, அலிஃப்லாம் இல்லாமல். இப்போ நக்கிராவாக வந்தால் அது ஒரு ஒரு சென்டென்ஸில், ஒரு ஜும்லாவில் நக்கிராவாக வந்தால் அது ரெண்டு என்ற அர்த்தத்தை கொடுக்கும். இது ஒன்று தனிய, இது ஒன்று தனிய. ரைட்? அலிஃப்லாமோடு வந்தால் ரெண்டும் ஒன்று தான். புரியுதான சொல்றது? அல் உஸ்ர் என்பது ஒன்றாகத்தான் கருதப்படும், யுஸ்ர் என்பது இரண்டாக கருதப்படும். ரைட்? அப்போ என்ன அர்த்தம் வரப்போகுது? ஒரு கஷ்டத்துக்கு பிறகு ரெண்டு லேஸ் இருக்கு. அல்லாஹ் அக்பர். ஒரு கஷ்டத்துக்கு பிறகு ரெண்டு லேஸ் இருக்கு. பொதுவாக இது மிகப்பெரிய ஒரு ஆறுதல் எல்லோருக்கும், குறிப்பாக மூமின்களுக்கு, தாவா பணியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கெல்லாம் இது பெரிய ஒரு ஆறுதல். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அதுக்கு பிறகு கண்டிப்பாக ரெண்டு லேஸ் இருக்கு. இது பொதுவான விதி. அப்போ கஷ்டத்துக்கு பிறகு வரக்கூடிய இலகு என்பது மாறாது. கஷ்டத்துக்கு பிறகு வரக்கூடிய இலகு என்பது மாறாது. இப்போ கஷ்டம் ஒன்று வருகிறது என்றால் ஒரு முஃமின் என்ன நம்ப வேண்டும்? என்ன நம்பணும்? அதுக்கு பிறகு இலகு இருக்கிறது என்பதை ஈமான் கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக நம்ம வளமையாக ரமலான் நோன்பு நோற்று வாரோம். இந்த ரமலானில் நமக்கு நோயாளிக்கு ஒரு கஷ்டம். கஷ்டத்துக்கு அல்லாஹு தஆலா லேசான ஒரு வழியை தாரான். என்னது? உங்களோட நிலைமையை பொறுத்து நோன்பை நீங்கள் விட்டுட்டு பிறகு கலா செய்து கொள்ளலாம். நின்று தொழுவது, தொழுகையில் நிற்பது என்பது தொழுகையினுடைய ருக்குன்களில் ஒன்று. இன்றைக்கு உட்கார்ந்து தொழக்கூடிய சகோதரர்கள் இதை புரிஞ்சு கொள்ளணும். நிறைய பேர் சிம்பிளான விஷயங்களுக்காக சேரில் உட்கார்றாங்க. ரெண்டு பெரிய பாக்கியங்கள் அவங்க மிஸ் பண்ணுறாங்க. ஒன்று, தொழுகையில் நின்று தொழுவது என்பது அசில், அது ருக்குன். ருக்குன் என்ன? தொழுகையினுடைய ஒரு பில்லர். அது இல்லைண்டா தொழுகை பாத்தில். எந்த கட்டத்தில் இருக்கலாம்? நிற்கவே முடியாது என்று இருக்கும்போது தான் உட்காரலாம். அடுத்த பாக்கியம் சுஜூது செய்கிறது. ஒரு அடியானுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கிற ஆக சிறந்த பாக்கியம் சுஜூது செய்வது. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற இடம் சுஜூதாகும். இப்போ அல்லாஹோடு நெருங்குகிற ஒரு இடத்தை மிஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். இப்போ சேரில் உட்கார்ந்து தொழுவது என்பது பொருத்தமற்றது. நிலத்தில் உட்கார்ந்து தொழுவது தான் சிறந்தது. நான் ஹராம்னு சொல்ல, நான் சொன்ன வார்த்தையை கவனிச்சு கொள்ளணும். சேரில் உட்கார்ந்து தொழுவது பொருத்தமற்றது. நிற்க முடியல என்றால் உட்கார வேண்டும். எங்கே உட்கார வேண்டும்? நிலத்தில். நிலத்திலையும் உட்கார முடியல என்றால் சேரில் உட்காரலாம். இப்போ என்ன, மஸ்ஜிதுகளுக்குள்ள சேர் பண்ணிட்டே வராங்க. நிறைய சேர்ஸ் இருக்கு. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கல்லது, திடீர்னு முளைச்சது. இப்போ சில பள்ளிகளுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டப்போட சேர் வச்சிருக்கு. என்னது? ருக்குவுக்கு ஒரு இது ஸ்டேஜ், சுஜூதுக்கு இன்னும் ஒரு ஸ்டேஜ், இப்படி வச்சு மக்களை அந்த இதுக்கு ஆசைப்படுதுங்க. எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசு அடையும் போது ஜாயிண்ட் பெயின்கள்லாம் வர்றது இயல்பு. கடைசியில் இப்படி சேரில் உட்கார்ந்து பழகிட்டாங்கன்னா சுஜூதுக்கு போக மாட்டாங்க. உண்மையில் சுஜூது செய்ய அவர்களால் முடியுமாக கூட இருக்கலாம். ரைட்? இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன? நின்று தொழுவது கஷ்டம் என்றால் பயப்பட தேவையில்லை. அங்கே ஒரு யூசர் இருக்கும். என்னது? உட்கார்ந்து தொழலாம். உட்கார்ந்து தொழுவது கஷ்டம், படுத்துக்கொண்டு தொழலாம். படுத்துக்கொண்டும் தொழுவது கஷ்டம், கண்ணால தொழலாம். தண்ணீரை கொண்டு வுது செய்ய வேண்டும், தண்ணீரை கொண்டு குளிக்க வேண்டும். முடியல என்றால் தயமம் செய்யலாம். அது கஷ்டம் என்றால் லேசிரிக்கு. ரைட்? இதே போல தான் நோய் என்கிற கஷ்டம், அதுக்கு பிறகு லேசிரிக்கு. பொருளாதார கஷ்டம், அதுக்கு பிறகு லேசிரிக்கு. எனவே அல்லாஹ் இங்கே சொல்லக்கூடிய விஷயம் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் ஒரு மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. ஈமான் கொள்ள வேண்டும். இதில் உள்ள
முக்கியமான பிரச்சனைகள் இதுதான். இப்போ ருக்கியா ஷராயியான்னு சொல்லலாம். என்னது ருக்கியா ஷராயியான்னா? மார்க்க ரீதியில் நம்ம நோய்களுக்கு ருக்கியா பண்ணுறது. இது ஈமான் கொண்டவர்களே, வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் உங்களோட வியாபாரத்தை விட்டு விட்டு அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக விரைந்து செல்லுங்கள், சரி செய்யுங்கள். சாயினால் என்ன? சபா மருவா கடையில் போறது சாய் என்ன சொல்ல தமிழ்ல தொங்கோட்டம், அதாவது வேகமா போக சொல்றது. வேகமாக போங்க, இந்த வியாபாரத்தை விட்டு விடுங்கள். தொடர்ச்சியான சொன்னான், ஃபைதா குதியத்தி ஸலாத்து, தொழுகை முடிக்கப்பட்டு விட்டால் ஃபந்தஷிரு ஃபில் அர்த், பூமியிலே பறந்து செல்லுங்கள். வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள். இப்ப முடங்க விட இல்லைங்க, பள்ளிக்குள்ளே போய் உட்கார்ந்துடாத. சிலர் அப்படித்தானே புரியுறாங்க. இபாதத்துன்னு சொன்னால் ஒரு இடத்திலே போய் உட்கார்ந்துடுறது இல்ல, அந்த டைம் உட்காந்து அடுத்த டைமுக்கு அடுத்து. தொழுகைக்காக வேண்டி மாத்திரம்தான் வியாபாரத்தை ஸ்டாப் பண்ணு, பிறகு தொழுகை முடிந்ததுக்கு பிறகு வியாபாரத்தை கண்டினியூ பண்ணு. அல்லாஹ் தஆலா இங்க வலியுறுத்துகிறார். எனவே ஃபஇதா ஃபரக்த ஃபன்சப், நீ முடித்தால், எதை முடித்தாலும் சரி, நீ தொடர்ந்து முயற்சி செய்.